வணக்கம் அன்பு நண்பர்களே. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி இந்த அறிவிப்பு முக்கியமாக யாருக்கெல்லாம் பொருந்தும், கூட்டுறவு வங்கிகளில் எவ்வளவு நகைக்கடன் முழுமையான தள்ளுபடி. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிட போகிறாரு, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்க இருக்கோம். தமிழகம் கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் மாநில அரசு முழுமையாக வழங்கப்பட்டுள்ள புதிய சலுகைகள் குறித்து தகவல் விளக்குகிறது. கடன் சுமையை குறைக்கும் வகையில் வாடிக்கையாளர்கள் தங்கள் வசதிக்கேற்ப பகுதியாகவோ அல்லது இஎம்ஐ முறையிலோ அசலையும் வட்டியையும் செலுத்தி நகையை மீட்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓராண்டு கால அவகாசத்திற்குள் கடனை திருப்ப செலுத்த முடியாதவர்கள் வட்டி தொகையை மட்டும் செலுத்தி நகையை மறுமதிப்பீடு செய்து புதிய கடனாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் இதில் வழங்கப்படுகிறது. தனியார் வங்கிகளில் ஏல நடவடிக்கை விரைவாக மேற்கொள்ளப்படும் சூழலில் கூட்டுறவு வங்கிகள் ஏலத்தை தவிர்க்கவும் எளிய முறையில் நகை கடனை மீட்கவும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. திட்டங்கள் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பெரும் உதவியாக இருப்பதோடு கூட்டுறவு வங்கிகளின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறது. கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்த நடைமுறை மாற்றங்கள் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்த நகைக்கடன் மாற்றங்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக வெளியாகியிருக்கிறது. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாங்க. மக்களினுடைய முக்கியமான அச்சம் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வட்டி அதிகரிப்பு, நகைகள் பொது ஏலத்திற்கு போகும். இதோடைய புதிய விதிமுறைகள் ஆர்பிஐ மூலமாக வெளியிட்டிருக்காங்க. வங்கிகளின் எளிய நடைமுறைகள் வாடிக்கையாளர்களின் சுமையை குறைக்கிறது, ஏலம் செல்வதை புதிய விதிகள் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகைக்கடன் போர் கூட்டுறவு வங்கிகள் தனியார் வங்கிகளில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால அவகாசம் தனியார் வங்கிகள் 6 மாதம் தான், கூட்டுறவு வங்கிகள் 1 வருஷம். பணம் செலுத்தும் முறை தனியார் வங்கிகள் கண்டிப்பான மாதாந்திர இஎம்ஐ, கூட்டுறவு வங்கிகள் மிகவும் எளிதானது, கையில் பணம் உள்ள போது கட்டலாம். கட்டாயம் இஎம்ஐலேருந்து தப்பிக்கலாம். அவகாசமின்றி நேரடியாக ஏலத்திற்கு சென்றோம், மாற்று விலைகள் உண்டது, கூடுதல் அவகாசமும் தரப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மாதாந்திர இஎம்ஐ கட்டாயம் இல்லை, கடன் சுமையை படிப்படியாக குறைக்கும் 2 வழிகள் இருக்கிறது. இஎம்ஐ விருப்பப்பட்டால் தனியார் வங்கிகளைப் போல மாதம் குறிப்பிட்ட தொகையை தவணையாக செலுத்தவும் முடியும். ஒரே தவணை 1 வருடம் முடியும் பொழுது அசல் வட்டி சேர்த்து ஒரே தவணையாக கட்டுவது. பகுதி நேர கையில் பணம் கிடைக்கும் போதெல்லாம் பகுதியாக அசலையும் வட்டியையும் கட்டி கடன் சுமையை குறைக்கலாம். முழு தொகையும் செலுத்த 1 வருட காலத்தை. இந்த மாதிரி மாற்றி கையில் இருக்கும் எப்பப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் கட்டி உங்களுடைய தவணையை குறைச்சிக்கலாம். 1 வருடம் முழுவதும் பணம் இல்லையா கவலையே வேண்டாம். புதிய கடன் தொடக்கம், அதே நகைக்கு புதிய கடன் தொடங்கப்படும், ஏலம் தவிர்க்கப்படும். பழைய கணக்கு முடிச்சுட்டு புதிய கணக்கை துவங்கி எங்களுடைய ஏலத்தை தவிர்க்கிறாங்க. ஓகேங்களா? 12 மாதங்கள் முடிந்தும் அசல் தொகையை செலுத்த முடியவில்லையே அப்படின்றத நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கால வரம்பை கடன் பெறும் பொழுதே கால வரம்பு 6 மாதமா அல்லது 1 வருடமா என்பதை தெளிவாக கேட்டு அறியவும். மாத இஎம்ஐ கட்டாயமே கையில் விடும்போது சிறுக பணங்களை கட்டிக்கொள்ளலாம். ஓராண்டு முடிவில் அசல் இல்லாவிட்டாலும் வட்டியாவது கடனை புதுப்பித்து கொள்ளவும் முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நகை ஏலத்துக்கு போய்விடுமோ அப்படின்ற பயத்தை இப்போது விட்டுவிடுங்க. நகை ஏலத்திலிருந்து காப்பாற்றும் மறுசுழற்சி முதலீட்டு. ஓராண்டு வட்டியை மட்டும் செலுத்தல், பழைய கடன் முடித்து வைக்கப்படும், நகை ஏலத்தில் பட்டியலிருந்து நீக்கப்படும். அசலை கட்ட முடியாவிட்டால் 1 வருடத்திற்கான வட்டி தொகையை மட்டும் முழுமையாக கணக்கிட்டு வங்கியில் பில் செலுத்தினாலே போதும். உங்களுக்கு நகை ஏலத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். புதிய நடைமுறையின் இறுதி பலன்கள். ஏலப்பட்டியலிருந்து உங்களை பாதுகாக்கலாம். நிதிச்சுமை குறைவு, மன அமைதி. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் அறிவிக்க இருக்காரு. அதாகப்பட்டது 40 கிராமுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். கிட்டத்தட்ட 4 லட்சம் வர்த்தக நகைக்கடன் தள்ளுபடி. இதற்கான பட்டியல் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. விரைவில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.